மாண்புமிகு உறுப்பினர் க மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள் விழா காணும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீடூடி வாழ்ந்து பல சாதனைகள் தமிழ்நாட்டிற்கு புரிய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். என்னை இந்த அவையில் நின்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிகு தலைவர்கள் வீரபாண்டியன், முத்தரசன் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கும், என்னுடைய வெற்றியை உறுதி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கும், அதேபோல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மதிப்புமிகு தலைவர் அவர்களுக்கும், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும், திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்கள் எனக்கு நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிற திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்களுக்கும் நான் இந்த அவையில் நின்று கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஆளுநர் உரையை படித்து பார்த்தோம். இந்த ஆளுநர் உரையில் திராவிட நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அளித்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்று ஆளுநர் உரையில் மீண்டும் நிரூபித்திருப்பதை, உறுதிப்படுத்தியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பன்னெடும் காலமாக நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லாமல் அது முன்னெடுக்கப்படும் என்று அழுத்தமாக நம்முடைய ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுகிறது. அதேபோல இந்தி மொழியை திணிப்பதன் மூலமாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு ஒரு நிர்பந்திக்கிற ஒன்றிய அரசை இந்த ஆளுநர் உரை சுட்டிக்காட்டியதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய 3458 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்காமல் இருப்பது சரியல்ல என்று சுட்டிக்காட்டியிருக்கும் இந்த அவையை, இந்த ஆளுநர் உரையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார பாராட்டுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், ஒரு சமூகத்தினுடைய மனிதவள முன்னேற்றமும் அடிப்படையாக இருப்பது வகுப்பறையிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருப்பதாக பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கனிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாம் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவோடு உங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அதேபோல நம்முடைய நிதி அமைச்சகம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அந்த வெள்ளை அறிக்கையில் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள், நிதியினுடைய கசிவுகள் தடுக்கப்படும், நிதி வருவாய் அரசாங்கத்திற்கு பெருக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்தப்படும் என்று ஒரு நல்ல ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை நாங்கள் தருவோம் என்று இந்த ஆளுநர் உரையில் சொல்லியிருப்பதன் மூலம் இந்த ஆட்சி ஒரு நல்ல அணுகுமுறையை, ஒரு நல்ல தொடக்கத்தை தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறது என்ற அந்த ஆளுநர் உரையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலேயே பெருமிதத்தோடு பாராட்டிக் கொள்கிறது. தொழில் கொள்கையில் நாங்கள் அறிவிப்புகளை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தொழில் வணிகம் எளிமையாக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இந்த தொழில் கொள்கைகளுக்கு பின்னால் இருக்கிற வெறும் பில்லராக இருக்கிற இந்த தொழில் கட்டமைப்பையே உருவாக்குகிற தொழிலாளர்களுடைய நலன், தொழிலாளர்களுடைய சட்ட உரிமை, தொழிலாளர்களுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கான ஊதியம், தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம், எதை பற்றியுமே இந்த கவர்னர் உரை பேசாமல் கடந்து போயிருக்கிறதே. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, பேரவை தலைவர் அவர்களே, இந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டி இருக்கிற கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசு இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக 4 சட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அது நடைமுறைக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக தொழிலாளர்களுடைய நலன் எதிர்காலம் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி விடுமோ என்ற அச்சம் வந்திருக்கிறது.
எனவே மாண்புமிகு பேரவை தலைவரின் வாயிலாக கவனம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் ஊரக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பகுதியில் இருந்து வேலை செய்கிறவர்கள், அன்றாடம் வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் தனியாருக்கு விடப்படும் என்று பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுக்கான வாழ்வியலை பெரும் முதலாளிகள் கையில் ஒப்படைத்து விடாதீர்கள். காரணம், இந்த அரசு மிக எளிய பின்னணியை கொண்ட அமைச்சர்கள் எல்லாம் இந்த அவையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெருமையாக பார்க்கிறோம். அதுவும் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய துணையோடு உறுதுணையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வெளிப்படைத்தன்மையோடு கூட இந்த அரசு ஆளுநர் உரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களுக்கான அடிப்படையான பொருளாதார முன்னேற்றம், சமூக கட்டமைப்பில் மேம்பாடு செய்தல், இது அத்தனைக்கும் அடிப்படையானது உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல், ஊரக வளர்ச்சியில் இந்த ஊரக உள்ளாட்சி துறையில் நடைபெறாமல் இருக்கிற காரணத்தினால் மக்களுக்கான பல அடிப்படை பணிகள் கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய சொந்த தொகுதியிலேயே திருத்துறைப்பூண்டி தொகுதியில் மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது குடிதண்ணீர் பிரச்சனை. வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டம், கொள்ளிடம் ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு வேதாரண்யத்துக்கு கொண்டு போகிற அந்த திட்டத்தை திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கும் தனியாக வேண்டும் என்று அப்பொழுது முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு கொடுக்கப்பட்டது 30 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு அந்த பகுதியில் குடிதண்ணீர் பிரச்சனை, அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவைக்காவூர் என்ற இடத்திலிருந்தும் எடக்குடி என்ற இடத்திலிருந்தும் அந்த தண்ணீர் எடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரில் ஒரு போர்வெல் சுத்தமாக செயலிழந்து போயிருக்கிற காரணத்தினால் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு முழுவதுமாக தண்ணீர் வரவில்லை, கொடுக்க முடியவில்லை. அன்றாடம் பெரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. இங்கே மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நான் நேரடியாக பலமுறை விவாதித்திருக்கிறேன். அதனுடைய குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளிடம் நான் நேரடியாக பலமுறை சொல்லி இருக்கிறேன். இந்த குடிநீர் வழங்கல் துறையினுடைய நம்முடைய செயலாளர், முதன்மை செயலாளரை நான் சென்னையில் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் குடிநீர் பிரச்சனை எங்களுடைய திருத்துறைப்பூண்டி தொகுதியில் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. நான் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தனியாரிடம் குடிநீர் வழங்குவதற்காக ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தக்காரர் குடிநீர் வழங்குவதில் மெத்தன போக்கடி இருக்கிறார் என்பதனை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய தொகுதி மக்கள் குடிப்பதற்கு தவித்த வாய்க்கு தண்ணீருக்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் முதலமைச்சரின் பார்த்து இருகரம் கூப்பி கேட்கிறேன். தீர்த்து வையுங்கள் என்று நான் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இதை நான் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் பெரும் பிரச்சனையாக திருத்துறைப்பூண்டியில் குடிநீர் பிரச்சனை உருவெடுத்து போயிருக்கிறது. இன்னொன்றையும் நான் இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூன் 12ஆம் தேதி எப்பொழுதும் போல் காவிரியில் தண்ணி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு எங்களுடைய பகுதிகளுக்கு விவசாயம் பணி தொடங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தினால் விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. கூட்டுறவு கடனில் வாங்கிய கடன்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழக வெற்றி கழகமும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ளாக இருக்கிற சிறு குறு விவசாயிகளுடைய கடன்கள் முழுவதுமாக நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே இருக்கிறது. ஆனால் நாம் தள்ளுபடி செய்திருக்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த சிறு குறு விவசாயிகளுக்கான அளவீடு என்பது நிலத்தின் அளவீடு இல்லாமல் அது தொகையின் அளவீடாக இருக்கிறது. ஏராளமான விவசாயிகள் அதில் பலன் பெற முடியாமல் இருக்கிறார்கள். ஆட்சியை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பார்கள் என்று மிகவும் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அதை செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு பயிர் கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்வதற்கு இந்த ஆட்சி முயற்சி செய்யப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய பகுதிக்கு எங்களுடைய பகுதி திருத்துறைப்பூண்டி நம்முடைய கன்னியாகுமரி, சென்னை
தேசிய தொழில்தட சாலை மிகப்பெரிய அளவில் மன்னார்குடி வரை வந்திருக்கிறது. ஆனால் அந்த சாலை திருத்துறைப்பூண்டி வழியாக நமக்கு வேதாரண்யம் வரை செல்லுகிற போது அங்கே வரலாற்று சிறப்புமிக்க இடம் வேதாரண்யம். ராஜாஜி அவர்கள் உப்படுத்த வரலாறு உப்புக்கு வரி செலுத்திய போது காந்தியினுடைய அழைப்பை ஏற்று வரலாற்று சிறப்புமிக்க வேதாரண்யத்தில் உப்பு எடுத்த இடம் வேதாரண்யத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடம். அதே போல வேதாரண்யத்தில் மிக சிறப்பாக மல்லிகை பூ உற்பத்தி செய்யப்படுகிறது. மீன் வளம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. எனவே அந்த தொழில் வளத்தை பெருக்குவதற்கு நீங்கள் மன்னார்குடியோடு நிறுத்தி இருக்கிற அந்த கன்னியாகுமரி சென்னை தேசிய தொழில்தட சாலையை திருத்துறைப்பூண்டி வழியாக நீங்கள் நமக்கு வேதாரண்யம் வரை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய தொகுதியில் விளக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இன்றைக்கு சிதிலம் அடைந்து கொட்டி போய்விட்டது. உடனடியாக நான் அந்த இடத்திற்கே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களை எல்லாம் சந்தித்து மாற்று இடத்திற்கு வைத்திருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடமும் நான் நேரடியாக வந்து மனு அளித்திருக்கிறேன். உடனடியாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட எளிய மக்கள் பயன்படுகிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனை அதை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு திருத்துறைப்பூண்டியில் முத்துப்பேட்டையில் ஒரு அரசு கலை கல்லூரி இருக்கிறது. அந்த அரசு கலை கல்லூரி கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அதற்காக இப்பொழுது வாடகை கட்டடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அந்த அரசு கலை கல்லூரிக்கு ஒரு புதிய கட்டுவதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.